ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார். எதற்காக? தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார். அதான உண்மை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 5 முறை வெளிநாடு சென்று வந்திருக்கிறார். இந்த 5 முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கேட்டா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு திரு விடியா திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் பட்டாக பத்திரிகை செய்தி. சுமார் 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக செய்தி. சுமார் 37 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு செய்தியில் வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது சுமார் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து விட்டதாக பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. அத்தனையும் உண்மை என்றால் நாங்க கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எத்தனை, எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது, அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு செய்யப்பட்ட. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய விவரம் 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 68,000 கோடி தான் தமிழகத்திலே முதலீடு செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது. ஆக அத்தனையும் பச்சை பொய். மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம்.